இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை சட்டை வந்து இவர் தான் வந்து அதிகமாக மீன் பிடிச்சது. இதை இங்கே பாருங்கள், இன்னொன்று பிடிச்சிட்டாரு பாருங்கள். எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த ஜிலேபி 3 போட்டால் 1 கிலோ வரும். அந்த அளவுக்கு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தீங்கன்னா வந்து பாலாத்துக்கு வந்திருக்கோம். பாலாத்துலேருந்து காவேரி பக்கம் ஏரிக்கு வந்து தண்ணி போகிற இது ராமாபுரம். அங்கே இருக்கிற பிரிட்ஜாண்டை வந்து மீன் பிடிக்கலான்னு வந்தோம். நேற்று வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே நிறையா மாட்டுது போங்க அப்படின்னு சொன்னாங்க. பசங்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து சொன்னாங்க. அதனால் வந்தோம். நாங்கள் காலையில் வந்து ஒரு 4:30க்கு வந்தோம். மணி வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து எவ்வளோ பிடிச்சேன்னா மொத்தமாக வந்து ஒரு 8 கிலோ பிடிச்சோம். காலையில் வந்து வந்ததும் எங்களுக்கு வந்து இங்கே ஸ்பேஸே இல்லை மீன் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க, ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து ஆளுங்க தான் இருந்தாங்க. இங்கேயும் ஆளுங்க தான் இருந்தாங்க, ஆப்போசிட்டு ஆளுங்க. எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் இருந்தாங்க. தூண்டில் போடவே இடம் இல்லை. அதனால் வந்து நாங்கள் போனதும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனதும் பிடிக்காரு. இவர் பாருங்கள் எவ்வளோ சைஸில் பிடிக்கிறாருன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 ஜிலேபி போட்டோம்னா 1 கிலோ வரைக்கும் வருது. 3-4. அதுக்கப்புறம் இங்கே தான் நாங்கள் வந்து பிடிச்சோம். இதுக்கு இங்கே ஒருத்தர் 2 இருக்காருல அங்கே. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்காங்க பாரு, நிறைய பேர் இருந்தாங்க. லைட்டாக தூரல் வந்ததும் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. இங்கே நம்ம கூட வந்து இந்த கண்டை பிடிக்கிறதுக்கு வர பசங்களாம் அங்கே இருக்கானுங்க பாருங்கள் ஆப்போசிட்டில். இந்த மஞ்சள் கலரு இன்னொருத்த பேர் வந்து சூர்யா, மொத்தம் இருக்காங்க அங்கே. இங்கே தான் வந்து நாங்கள் பிடிச்சோம். பொழுது விடிய வந்து நிறைய மீன் மாட்டினவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு பக்கத்தில் பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோலாம் பிடிச்சாங்க. ஒருத்தர் ஒரு 10 கிலோ கிட்ட பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு. அவ்வளோ மீன் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு ரிட்டர்னும் வந்தும் பிடிச்சாரு. நம்ம தூண்டிலும் உடஞ்சி போச்சு. இங்கே தான் ஒரு பெரிய மீன் அடிச்சிது. வலிச்சிட்டு வரேன், இந்த பின்னாடி இருக்குல்ல அந்த கல்லில் அடிச்சுட்டு தூக்கி ஸ்டிக்கு உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நிறையா பிடிச்சோம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மீன் பிடிக்கிறது வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் மட்டும் போனோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட்டில் வந்து மற்றவங்க பிடிச்சது நான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் பிடிச்ச மீன் வந்து லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், காமிக்கிறேன் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். ஜிலேபி வந்து 3 இல்லை 4 போட்டாவே 1 கிலோ வரும். அவ்வளோ ஜிலேபி. மெயின் ரோட் ஓரமே தான் மீன் பிடிக்கிறது. இங்கே பாருங்கள், லொக்கேஷன் கூட நான் வந்து போடுறேன். செம்ம மீன். இங்கே வந்தவங்க பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. 7 மணிக்குள்ளே அவ்வளோ பேர் வந்து பிடிச்சாங்க. எல்லாருக்குமே வரவங்க எல்லாருக்குமே மீன் மாட்டுது. வேணுன்றவங்க வந்து இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க பாலாறு தான். பாலாத்துலேருந்து தண்ணி வந்து இதில் வருது. இவங்க பாருங்கள், அந்த ஸ்டிக்கு, அந்த லாங் ஸ்டிக்கெலாம் எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப லாங்காக இருக்குது. அது 12 ஃபீட்டு இருக்க போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்டிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் பிடிச்ச மீன் உடஞ்சி கிடக்கு. ராடும் உடஞ்சிச்சு, 2 பீஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கோணிப்பை ஃபுல்லாக ஜிலேபி மீன் மொத்தம் ஒரு 8 கிலோ வந்தது. எவ்வளோ சைஸுன்னு கூட பாருங்கள். ஒரு இது 2 கூட ஒரு ஜிலேபி மீன் குட்டி போட்டோம்னாவே ஒரு 1 கிலோ வரும். அந்த அளவுக்கு மீன், சரியான மீன் கைஸுங்க. காலையிலே ரொம்ப நிறைய மாட்டுச்சு. எவ்வளோ இருக்குது பாருங்கள், 8 கிலோ இது வரைக்கும் எடை போட்டு பார்த்தோம். அவ்வளோதாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டு